நான் முதலையே ஒரு பகிர்வில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சார்ஜ் நிலையங்கள் அமைக்கிறதுல கொஞ்சம் டிலே பண்ணுறதுனால மக்கள் எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு தடவை வெளியிட்டிருந்தேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு சார்ஜ் ஏற்ற நிலையங்களுக்காக டாடா பவர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இனிமேல் நம்மளே இந்த சார்ஜ் நிறுவனங்களை அமைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பகிர்வில் நம்ம பார்க்க போகிறோம். பேட்டரியில் இயங்குற எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான வரவேற்பு இப்போ ஜாஸ்தி ஆகிட்டே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கான சார்ஜ் நிலையங்களோட கட்டமைப்பு கம்மியாக இருக்கிறதுனால மட்டும்தான் மக்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதனால இது முக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு எல்லாருமே இந்த சார்ஜோட நிலையங்களை கட்டமைப்பை பற்றி விரிவுபடுத்துறதுக்கான நிறைய தொழில்நுட்ப நிறுவனங்களை இப்போ அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் டாடா குழுமத்து கீழே செயல்படுற டாடா பவர் நிறுவனம், அதாவது டாடா பவர் பிளான்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்தியாவோட முக்கியமான சிட்டிஸில் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சார்ஜ் சென்டர்ஸ் அமைக்க போகிறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஹொசூர், பெங்களூர், மும்பை, பூனே, டெல்லி, ஹைதராபாத் அப்படின்ற முக்கியமான நிறுவனங்களில் இந்த சார்ஜ் ஏற்றும் நிலையங்களை அமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கான வேலைகள் துரிதமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக்காகவும் ப்ரைவேட்டாகவும் கிட்டத்தட்ட 85 சார்ஜ் நிலையங்கள் அமைக்க போகிறாங்க. அடுத்து கொஞ்ச நாள்லேயே கிட்டத்தட்ட 500 சார்ஜ் பவர் ஸ்டேஷன்ஸை கொண்டு வர போகிறதா அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு 6 ரூபாய் கட்டணமாக இந்த சார்ஜ் பவர் சென்டரில் வசூலிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங்கில் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கும்போது ஒரு யூனிட்டுக்கு 50 பைசாலேருந்து 1 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் வாங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ராத்திரி ரொம்ப லேட் நைட்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் 75 பைசா வரைக்கும் தள்ளுபடியும் கொடுக்கறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வாகனங்களை வச்சிருக்கிற உரிமையாளர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற சார்ஜ் பவர் சென்டரில் போய் நம்ம பவர் போடணும், சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னா ஈஸியாகிறதுக்காக மொபைலில் ஆப்ஸ் எல்லாம் கூட சீக்கிரமாக லான்ச் பண்ணலாம் அப்படின்னும் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன ஒரு பலன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு தானே, அதாவது எலக்ட்ரிக் கார் ஓனர்ஸே சார்ஜ் பண்ணிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் அதை வடிவமைக்க போகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு நிலையிலையும் டிசி ஃபாஸ்ட் நிலையிலையும் சார்ஜர்கள் பயன்படுத்தப்பட போகிறாங்க. ஸோ கஸ்டமர்ஸோட என்ன தேவைகளை பொறுத்து சாதாரண முறையிலையும் அவங்க சார்ஜ் பண்ணிக்கலாம், டிசி ஃபாஸ்ட் சார்ஜர்கள் யூஸ் பண்ணியும் அவங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீண்ட கால அளவில் பணியாளர்கள் இல்லாமல் தனக்கு தானே சார்ஜ் பண்ணி தன்னோட எலக்ட்ரிக் வாகனத்தை உபயோகப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி மெத்தடை தான் கொண்டு வரணும் அப்படின்னு டாடா பவர் பிளான்ட் சிஸ்டம் யோசனை பண்ணிட்டு செயல்படுத்திட்டு வராங்க. தொடர்ந்து பார்க்கலாம் எந்த அளவில் இந்த செயல்பாடு வெற்றி அடைஞ்சு மக்களுக்கு லாபகரமாக சாதகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பகிர்வில் வேற ஒரு டாப்பிக்கோட அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த பகிர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.